ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸ லேண்டிங் பேஜ் வச்சு ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பார்ட்ட பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். அந்த ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸ லேண்டிங் பேஜ் வச்சு ஆட்ஸ் ரன் பண்ணும்போது இந்த செக்ஷன் நிறைய பேர் கவனிக்கவே மாட்டீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம டைரக்டா வந்து இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட்டோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட பிளேலிஸ்ட்ல ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அதை கம்ப்ளீட்டா வாட்ச் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் அதுல வந்து பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நாம் டைரக்டா வீடியோக்குள்ள தான் போக போறோம். பிகாஸ் லென்த் ரொம்ப போறதுனால நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க லென்த் ரொம்ப ஓவரா இருக்கு, ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போ டைரக்டா அந்த பார்ட்டுக்குள்ள போயிடலாம். நீங்க வந்து ஆட் செக்ஷன்ல வந்து பார்த்தா மீடியா ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லேண்டிங் பேஜ் ஆட் ரன் பண்ணும்போது, ஸோ நீங்க மீடியா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சம்மரி ஒன்று இருக்கும், பிராண்டிங் ஒன்று இருக்கும், வெப்சைட் ஹைலைட் இருக்கும். இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதை எப்படி நம்ம டிசைட் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் சம்மரி. வெப்சைட் சம்மரின்றது ஒன்றும் இல்லை கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து உங்க வெப்சைட்டுக்கான ஆட் காப்பி ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் செல்லிங் பாயிண்ட், அப்புறம் வந்து பார்த்தா சில ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் டிஃபால்ட்டா நீங்களே பெட்டரா ஆட் காப்பி ரைட் பண்றீங்க, உங்க ஆட்ஸ்க்கான பர்ஃபெக்டான ஆட் காப்பி ஆல்ரெடி நீங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். டிஃபால்ட்டா இதை டர்ன் ஆஃப்ல வச்சுக்கலாம், இல்லை நீங்க ஆன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து டர்ன் ஆஃப்ல வைக்கிறது பெட்டர். அண்ட் சேம் டைம் நெக்ஸ்ட் வந்து பிராண்டிங். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த பிராண்டிங் ஆப்ஷனை இன்சைட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க லீட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, இது டிஃபால்ட்டா உங்களுக்கு பிராண்டிங் சொல்ற ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி மற்ற அதர் கேம்பெயின் அப்டேட்லையும் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் வச்சு ரன் பண்ணும்போதும் இந்த அப்டேட் யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, லோகோ ஆட் பண்ண முடியும், அப்புறம் உங்க ஃபாண்ட், உங்களோட பிசினஸ் ஃபாண்ட் ஆட் பண்ணணும், உங்க பிசினஸ் கலர் ஆட் பண்ண முடியும், உங்களுக்கு பிசினஸ் டோன், அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேட் டோனோ, ஸோ அந்த மாதிரி டோன் இருக்குல்ல, அந்த டோன் உங்களால் ஆட் பண்ண முடியும். விஷுவல் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண முடியும், மாடர்ன், போல்டு அந்த மாதிரி உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து உங்க பிராண்டை பொசிஷன் பண்ண நினைக்கிறீங்க, உங்க பிசினஸ்க்காக பிராண்டிங் ரொம்ப ரொம்ப வேணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிராண்டிங்கை எனேபிள் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கான லோகோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணா போதும். உள்ள வந்து பார்த்தா லோகோ ஆட் பண்ண முடியும், ஃபாண்ட் ஆட் பண்ண முடியும், உங்களோட பிராண்ட் கலர்ஸ் ஆட் பண்ண முடியும், உங்களோட டெக்ஸ்ட் டோன் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் டோன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வெப்சைட்டோட டெக்ஸ்ட் டோன், சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனல் டெக்ஸ்ட் டோன் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தா மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் டோன்ஸ்லாம் இன்ஃபார்ம்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷுவல் ஸ்டைல் வந்து கலர்ஃபுல்லாக மாடர்னா அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வேர்டு, உங்களுக்கும் உங்க பிசினஸ்க்குள்ள ரெஸ்ட்ரிக்டட் வேர்டு இருக்கு, நெகட்டிவ் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இங்க ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். இதை வந்து உங்களோட ஆட்ஸ் எஃபெக்டிவா ட்ரை பண்ணலாம். இது மூலம் நமக்கு ஒரு பிராண்டிங் கிடைக்கும், பிராண்டிங் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்மளோட லேட் கேம்பெயின் ரன் பண்ணும்போதும் இந்த பிராண்டிங் வந்து ஆன் பண்ணி ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். எனக்கு வந்து லோகோ இருக்கு, ஃபாண்ட் தெரியும், கலர்ஸ், இந்த டெக்ஸ்ட் டோன், விஷுவல் டைல்ஸ்லாம் எனக்கு தெரியலனா இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருந்தோம். பொமிலின்னு ஒன்று இருக்கு. ஸோ பொமிலில போயிட்டு உங்களோட வெப்சைட் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லோகோ அதே தனியாக கொடுத்துரும், உங்களோட ஃபாண்ட் என்னன்னு கொடுத்துரும், உங்களோட பிராண்ட் கலர்ஸ் என்னன்னு கொடுத்துரும், டெக்ஸ்ட் டோன், விஷுவல் ஸ்டைல், ரெஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்லின்ற அந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு கொடுத்துரும். இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணுங்க. இல்லை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பொமிலி லிங்க்னு சொல்லுங்க, POMELI அந்த லிங்க்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஸோ அது மூலமா உங்களோட பிராண்டிங் நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெப்சைட் ஹைலைட். ஸோ வெப்சைட் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தா உங்க பிசினஸ்க்காக நீங்க ஒரு ஆட்ஸ் கிரியேட்டிவ் ரெடி பண்ணியிருப்பீங்க. லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை இல்லை ஃபவுண்டர்ஸ் வீடியோ ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை பிஃபோர் ஆஃப்டர் வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஒர்க் ஆகணும்னா இது என்ன பண்ணா, இந்த வெப்சைட்ல இருக்கிற இமேஜஸ் எடுத்து ஆட் ரன் பண்ணணும். ஸோ உள்ள இருக்க டெக்ஸ்ட் இமேஜஸ்லாம் பேஸ் பண்ணி அதுல இருந்து அதில் யூஸ் பண்ண இமேஜ் எடுத்து ஆட் ரன் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து உங்க ஆட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டா போதும். உங்க வெப்சைட்ல, அதாவது லேண்டிங் பேஜ் என்னென்ன இமேஜ்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜை வச்சு இது ஆட் ரன் பண்ணணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஆன் பண்ணலாமா வேணாம் கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்றது பெட்டர். பிகாஸ் நீங்க வந்து உள்ள நீங்க கஸ்டமரோட போட்டோஸ் வச்சிருக்கலாம், கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு ஆட் ரன் பண்ணும்போது நாளைக்கு அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு இல்லை என்னோட லேண்டிங் பேஜ்ல இருக்கிற இமேஜஸ்
அண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணலாம்னு ஓகேனா நீங்க இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க டிசேபிள் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சைட் எக்ஸ்டென்ஷனும் உங்களால ஆட் பண்ண முடியும். அதாவது உங்களோட ஆட்ஸ் பார்த்துட்டே இருக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அபவுட் அஸ்ல உங்களோட வேற ஒரு வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணா அந்த மாதிரி டிஸ்கவர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க இமேஜஸ் வந்து உங்களோட பர்மிஷனோட உங்க லேண்டிங் பேஜருக்கு எடுத்து ஆட்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த கான்செப்ட். இந்த மூணுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் சம்மரிஸும் வெப்சைட் ஹைலைட்ஸும் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவையா சொல்லி நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இது நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டேன். பிகாஸ் உங்க வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ், கஸ்டமர்ஸ் வீடியோஸ், கஸ்டமர்ஸ் போட்டோஸ் ஏதாவது இருந்தால் அதை பேஸ் பண்ணி வச்சு ஆட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அது வேணும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. எங்க வெப்சைட் சம்மரி ஜஸ்ட் ஏ யூஸ் பண்ற ஆட் காப்பி தான். அது உங்களுக்கு வேணும் வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது வந்து பெரிய அஃபெக்ட் பண்ண போகல. நெக்ஸ்ட் பிராண்டிங் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து பார்த்தா இது யாருக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க லேண்டிங் பேஜ் வச்சு ஆட் ரன் பண்ணினா இந்த செக்ஷன் மறந்துடாதீங்க. கிரியேட்டிவ் செட்டப் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு எஃபெக்டிவா ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இது மூலம் உங்க பிராண்டை வந்து ஈஸியா பொசிஷன் பண்ண முடியும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படுனா எனக்கு டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கோ இல்ல உங்க பிசினஸ்க்கோ ஒன் டு ஒன் கன்சல்டிங் தேவைப்பட்டா ஸோ அந்த கன்சல்டேஷன் லிங்க் வந்து எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.